அட ஆமா, நானே இப்பதான் கேள்விப்படுறேன். யார் இந்த மாதிரிலாம் கோழிக்கு பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை வேலை ஜாஸ்தி தான். அதுக்கும் ஸ்பெஷலா கோழியை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி. சொல்ற பேச்சு கேட்கலன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சிக்கனோட தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா குத்துன்னு குத்தி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம இப்போ போடுற மசாலாஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலா வெங்காயம் தக்காளின்ட்டு எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம யூடியூப் சேனல் லாங் வீடியோவா வந்து கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணாலும் எங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். மசாலா எல்லா பக்கமும் தடவி விட்டதுக்கு அப்புறம் அகைன் ஃபோக்கை வச்சு நல்லா வந்து குத்திக்கலாம். அப்பதான் மசாலா நல்லாவே வந்து ஏறும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை அப்படியே குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் எப்படி செஞ்சுட்டு ஃபுல்லா லாங் வீடியோல நம்ம சேனல் நேம்க்கு கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ரைஸ் ஆர் பரோட்டா கூட அப்படி இருக்கும். ரெசிபியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பரதேசா.